அடடா! என்னடா டேப்பெல்லாம் ஒரே கரையா இருக்கு. ஐயோ! இந்த கரைய எப்படி தான் கிளீன் பண்றதுன்னே தெரியலையே! இந்த பிஸ்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1 வருஷமா இருக்கு. இத கிளீன் பண்ண முடியுமான்னே தெரியல எனக்கு. பாருங்க எவ்ளோ உப்பு கரை. பாத்திரங்கள வந்து கவுத்து வைக்கிற இடம். அதனால தான் இவ்ளோ உப்பு கரை. ப்ளஸ் என்னோட அடுப்ப பாருங்க எப்படி கிரீஸியா இருக்கு. என்னடா இது மேஜிக்கு! பாருங்களேன் எவ்ளோ கிளீன் ஆயி எவ்ளோ பளிச்சு பளிச்சுன்னு இருக்கு. இந்த மேஜிக் எப்படின்றது உங்களுக்கு தெரியணுமா? அப்ப முழு வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு இது எப்படி நடந்துச்சுன்னு தெரியும். நான் ஒரு ப்ராடக்ட்ட Amazonலேருந்து ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கேங்க. இது என்ன ப்ராடக்ட்டு பார்க்கலாமா? ஸோ வந்து இந்த ப்ராடக்ட்ட இப்ப நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இது பேக்கிங் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தான் வந்திருக்கு. இந்த ஐட்டம் பார்த்தீங்கன்னா, நான் பேக் ஆஃப் 2 வாங்கியிருக்கேன். ஒண்ணு பார்த்தீங்கன்னா, கிச்சன் கிளீனர், ஒண்ணு பார்த்தீங்கன்னா, பாத்ரூம் கிளீனர். ஸோ நான் ஹேப்பி பிளானட் ப்ராடக்ட் தான் வாங்கியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா, Amazonல பேக் ஆஃப் 2 இருக்கு காம்போல. காம்போல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஈஸி அண்ட் அஃபோர்டபுள் ரேட்லயே இருக்கு. நீங்க வேணும்னா நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும், ப்ளஸ் வந்து ஃபர்ஸ்ட்டு கமெண்ட் செக்ஷன்லயும் வந்து டேக் பண்றேன். நீங்க பார்த்துக்கோங்க. இந்த ப்ராடக்ட் பாருங்க. இது வந்து ஹேப்பி பிளானட்டோட கிச்சன் கிளீனர். சிம்னி வச்சிருக்க இடம் ரொம்ப கிரீஸியா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல உங்களோட டைல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து ஆயில் பிஸ்கோட பிச்சு பிச்சுன்னு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அப்ப இந்த ப்ராடக்ட்ட கண்டிப்பா நீங்க வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இதோட ரிசல்ட் அண்ட் ரிவ்யூவ வந்து இந்த வீடியோல ஃபுல்லாவே நான் காமிக்கிறேன். அடுத்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட்டு ஃபோமிங் ஃபார்முலேஷன். இதில வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஸ்மெல்லும் இல்லங்க. ரொம்பவே மைல்டா இருக்கு. அதனால யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இந்த ஃபோமிங் பார்த்தீங்கன்னா, நம்ம அடிச்சு விட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 செகண்ட்ஸ் விட்டே நம்ம வைப் பண்ணோம்னா கிளீன் ஆயிடும். இது எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி நம்ம விடணுன்றதெல்லாம் இங்க இதோட மெத்தட்ஸ் குடுத்துருக்காங்க. இது வந்து பாத்ரூம் கிளீனருங்க. உங்களுக்கு ரொம்ப வந்து உப்பு கறை இருக்கிற இடத்துல இத ஸ்ப்ரே பண்ணி விட்டு ஒரு 60 செகண்ட்ஸ்ல கிளீன் பண்ணீங்கன்னா, அந்த டேப்போ, இல்ல உங்களுக்கு டைல்ஸோ வந்து கிளீன் ஆயிடும். இப்ப நானு ப்ராடக்ட்ட வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா, கிச்சன் கிளீனிங் தான். ஸோ, இதிலேயே நமக்கு ஸ்ப்ரேவும் குடுத்துடுறாங்க. ஸோ, வந்து இந்த பாட்டில ஓப்பன் பண்ணிட்டு, அந்த ஸ்ப்ரேயர ஃபிக்ஸ் பண்ணிட்டு, நம்ம எங்கெல்லாம் வந்து கிச்சன கிளீன் பண்ணணுமோ, அந்த இடத்துலலாம் ஸ்ப்ரே பண்ணி விட்டுடலாம். இங்க பாருங்க எந்த அளவுக்கு வந்து உப்பு கறை இருந்து, ரொம்ப வந்து விடாப்பிடியான கறை. போகவே இல்ல. ஸோ, நான் கண்டிப்பா இத வாங்கணும்னு சொல்லிட்டே ஆர்டர் போட்டு வாங்குனேன். இத நான் ஸ்ப்ரே பண்ணிட்டு கிளீன் பண்ணி காமிக்கிறேன். எந்த அளவுக்கு ரிசல்ட் சூப்பரா இருக்குன்னு மட்டும் பாருங்க. பாருங்க என்னோட அடுப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கும்போதே தெரியுது இல்லையா? ஸோ வந்து இத நம்ம இப்ப ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இது நீங்க கிச்சன் டைல்ஸ்லயும் யூஸ் பண்ணலாம். எல்லா இடத்துலயுமே யூஸ் பண்ணலாம். இப்ப நான் ஸ்ப்ரே பண்றேன். இது பார்த்தீங்கன்னா, ஃபோமிங் மெத்தட் இருக்கிறதுனால, அந்த ஸ்ப்ரேலயே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லா வந்து ஃபார்மோட வரும். இப்போ எங்கெல்லாம் வேணுமோ அந்த இடத்துலலாம் இந்த மாரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுடலாம். ரொம்ப கஷ்டப்பட்டு அழுத்தி தேய்க்க வேண்டிய அவசியம் இல்ல. இத வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு 60 செகண்ட்ஸ்லேருந்து கிட்டத்தட்ட 2 டூ 5 மினிட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அத விட்டுட்டு, ஜஸ்ட் நம்ம வைப் பண்ணி எடுத்தாவே இது பக்காவா கிளீன் ஆயிடும். உங்களுக்கு ரிசல்ட் இன்னும் சூப்பரா வேணும்னா, தண்ணி போட்டும் இத நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப இது ஸ்ப்ரே பண்ணி விட்டாச்சு. இப்ப நான் ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரப்பர் எடுத்து, இந்த மாரி அழுத்தம்லாம் இல்லாம, ப்ரெஷரே இல்லாம, இந்த மாரி நான் தேய்ச்சு விடுறேன் பாருங்க. உங்களுக்கு வீடியோல பார்க்கும்போதே தெரியுது, எந்த அளவுக்கு வந்து இதில ஃபோமிங் இருக்குன்ட்டு. உங்களுக்கு அந்த உப்பு கறை எந்த அளவுக்கு போகும்னு மட்டும் ரிசல்ட்ட பாருங்க. இப்ப நான் அடுப்புலயும் இந்த மாரி நல்லா வந்து தேய்ச்சு விட்டுட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, டீப் கிளீனிங் மெத்தட். நீங்க டெய்லி யூஸ்க்குன்னா ஜஸ்ட் வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு 60 செகண்ட்ஸ்ல ஒரு வெட் கிளாத்த போட்டு வாஷ் பண்ணீங்கன்னா, இல்ல தொடச்சு எடுத்தீங்கன்னா கிளீன் ஆயிடும். இப்ப இத நான் வந்து ஜஸ்ட் ஒரு வைப் தான் குடுக்குறேன் பாருங்க. உங்களுக்கு வீடியோல பார்க்கும்போதே தெரியுது இல்லையா? எந்த அளவுக்கு இருந்த கரையெல்லாம் இப்ப காணாம போகுதுன்னு இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். பாருங்க வாஷ் பண்ணி விட்டுட்டேன் நானு. ஜஸ்ட் ஒரு வெட் கிளாத்த போட்டு தொடச்சு எடுக்கிறேன். எந்த அளவுக்கு பளிச்சுன்னு வந்திருக்கு பாருங்க என் கிச்சன். ஸோ ரொம்ப வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்ல. இந்த ஹேப்பி பிளானட் லிக்விட நீங்க வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. உங்க கிச்சன வந்து ஆயில் ஃப்ரீயாவும் வச்சுக்கலாம். இந்த மாரி ஷைனிங்காவும் வச்சுக்கலாம். இன்ஸ்டன்ட் ஷைன் வேணுமா? அப்ப ஹேப்பி பிளானட்ல நீங்க டைரக்ட்டாவும் இந்த வெப்சைட்ல போயிட்டு ஆர்டர் பண்ணலாம். இல்ல Amazonலயும் இருக்கு. நீங்க Amazonலயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த உப்பு கரைந்த இடம் காமிச்சேன் இல்லையா? இப்ப பாருங்க எந்த அளவுக்கு ஷைன் வந்திருக்குன்னு. என்னோட கிச்சனே சூப்பர் ஷைன் ஆயிடுச்சு. அடுத்தது டேப் கிளீனர். இது என்னது? லைன் ஸ்கேல் ரிமூவர். உப்பு கரை இருக்கிற இடம்லாம் நீங்க யூஸ் பண்ணோம்னா, நீங்க இந்த மாரி
டேப்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் 1 இயர் ஆச்சு கழுவி. இதை எப்படி நான் வந்து ஷைனாக மாற்றுறேன்னு மட்டும் பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிச்சனுக்கும் யூஸ் பண்ணலாம், இல்லை பாத்ரூமுக்கும் யூஸ் பண்ணலாம். எங்கெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி லைம் ஸ்கேல் இருக்கோ, உப்பு கரை இருக்கோ, அந்த இடத்துல இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டு கிட்டத்தட்ட வந்து நீங்கள் நல்லா 30 செகண்ட்ஸ்லேருந்து 1 மினிட் வரைக்கும் ஊற விட்டுட்டு வாஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ரொம்ப நாள் 1 வருஷத்துக்கு மேலே விடாப்பிடியான கரை இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா அது வந்து உடனே போகாது. கிட்டத்தட்ட 2 to 3 யூஸில் கண்டிப்பாக வந்து ஷைன் வந்துடும். பாருங்கள் எந்த அளவுக்கு டேப் ஜொலிக்குதுன்னு. உங்கள் கிச்சனையும் உங்கள் வீட்டையும் இந்த மாதிரி ஷைன் ஆக்கணும்னா கண்டிப்பாக ஹாப்பி பிளானட் ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த பாத்ரூம் டேப்ஸ் எல்லாம் வந்து நான் க்ளீன் பண்ணி காமிக்க போகிறேன். இதுவுமே பார்த்திங்கன்னா ரொம்பலாம் நான் க்ளீன் பண்ணுறது இல்லைங்க. அப்படியே வந்த புதுசில் க்ளீன் பண்ணதோடு சரி. உங்களுக்கு இந்த பாத்ரூமை பார்க்கும்போதே தெரியுது இல்லையா எப்படி இருக்குன்ட்டு. நம்ம வெறும் டேப்பை மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி வந்து சிங்க் இருக்குது இல்லையா, ஹேண்டு வாஷ் பண்ணுற சிங்க்கு, அதையும் இந்த டைல்ஸையும் கூட நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள் நான் வாஷ் பண்ணி மட்டும் காமிக்கிறேன் எந்த அளவுக்கு உங்களுக்கு பளிச்சுன்னு சுத்தமாகுதுன்ட்டு. இது நான் ஜஸ்ட்டு வெறும் ஸ்க்ரப்பர் போட்டு எந்த ஒரு ப்ரெஷரும் இல்லாமல் சும்மா ஸ்மூத்தாக லைட்டாக தேய்ச்சி தான் விடுறேன். அதே போல் இந்த பெரிய டேப்ஸையும் வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு 60 செகண்ட்ஸ் கழிச்சு வாஷ் பண்ணி காமிக்கிறேன். ரிசல்ட் எப்படி இருக்குன்னு மட்டும் பார்க்கலாம். இதில் உங்களுக்கு ஆஃப்டர் அண்ட் பிஃபோர் இமேஜையும் நான் ஆட் பண்ணுறேன். இந்த ப்ராடக்ட் வேணும்னா நீங்கள் வந்து டைரெக்டாக வெப்சைட்டில் போய்ட்டும் ஆர்டர் பண்ணலாம். இல்லைனா வந்து நீங்கள் டைரெக்டாக அமேசான்லேயும் பர்ச்சேஸ் பண்ணலாம். மேலும் இந்த மாதிரி சூப்பர் வீடியோகளுக்கு மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.